டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள்தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். கன்னியா ராசி எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் ஜூலை 14 டக்குன்னு எடுத்துரும், யோசிக்கவே கூடாது, ரொம்ப நல்லா வரும். சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணுவார்கள், அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். 7ல் சனி இருந்தாலும் உடற்பயிற்சி தான். காலையில் எழுந்தவுடனே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி விசேஷமான நல்லது கொடுப்பார். எல்லா விதத்திலும் வார்த்தைக்கு மரியாதை மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சத்ரு நாசம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்து ஒன்று எதிரிகள் சரண்டர் ஆவார்கள், இல்லை எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பயணங்கள், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த கௌரவத்தை பெறக்கூடிய அமைப்பு கன்னிக்கு காணப்படுகிறது. தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம். அரசியலில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு புது விஷயம் செய்வார்கள். அந்த அளவுக்கு தைரியத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த விஸ்வாவசில் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜி தான் ரொம்ப முக்கியம். சாதாரண சளி தொந்தரவு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலன்னா மாட்டிப்பீங்க. நீங்களே கடைசியாக டாக்டரை பார்க்குறதுக்கு யோசிப்பீங்க, எல்லாமே அப்படி போகலாம் இப்படி போகலான்னு இருப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. வாகனத்தில் கண்டிப்பாக கவனமாக இருப்பது முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மற்றவங்க குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு எந்த பஞ்சாயத்து தலைவர் வந்தாலும் தீர்க்க முடியாது. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு பிரமாதம், சந்தோஷம் ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்கள் திருமலை திருப்பதியில் ஒரு நாள் தங்குவது விசேஷம். கன்னிராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னால் வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டுமே பார்ட்னர் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் ஒரு 10,000 ரூபா செக்கு எடுத்துட்டார் சார், அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் மனைவியிடம் தோற்று போங்க. நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மனைவியை ஒரு முறையாவது ஜெயிக்க வச்சு பாருங்கள், அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிக்கணும். இந்த குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்னு சொன்னேன். 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம், ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது அப்படின்னு சுப பலன்களாக சொல்லிட்டு போகலாம். திருமண வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும். ஒன்று சொல்கிறேங்க, கணவன் மனைவி இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததுன்னா 3வது மனுஷனுடைய பஞ்சாயத்தை தூர தூக்கி போடுங்க. உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துங்க. குழந்தை பாக்கியம் வரும், வீடு வாங்கலாம், சொத்துக்கள் சேரும். ஆனால் இதற்கெல்லாம் தேவை அந்த ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது. நினைத்ததை சாதிக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கைக்கு வழிபட்டிங்கன்னா ராகு போல கொடுப்பார் இல்லை. ஆகவே மிக தெளிவாக குருவையும் ராகுவையும் இந்த ஆண்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வேலை ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது இந்த வேலைக்கு ஏற்ற ஸ்பீடில் இவங்களும் அந்த ஃபோர்ஸாக ஓடினாங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா வேலை ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு, இவங்க ஸ்லோவாக ஓடிட்டுருப்பாங்க. அப்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இத்தனை நாள் ரொம்ப ஸ்டக்காக இருந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கைகூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள். 5வது மாதத்துலேருந்து 8வது மாதம் கடைசி வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும் இவங்க எல்லா விஷயத்தில் கவனம் தேவை. பேசுகிறதுல, ஃபோனில் பேசுகிறதுல, மற்றவங்களுடைய விஷயத்தில் கலந்துக்கிறதுல, கணவன் மனைவி பிரச்சனைகளில் இவங்க போய் பேசுகிறதுல, அல்லது இவங்க ஃபேமிலி இஷ்யூவில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும் தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு
விசேஷமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புதிய வேலை வாய்ப்பு, பேசாமல் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்து செயல்பட்டால் வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களில் ஒன்று ஏஜ் வித்தியாசமாக, அதாவது பெண்ணுக்கு ஏஜ் ஜாஸ்தியாகவும் இவங்களுக்கு கம்மியாகவும், அல்லது ஏஜ் ரொம்ப வித்தியாசமாக திருமணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை நான் இது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஜாதகம் மாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த டேட்டாவை தப்பாக சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனாங்க, இப்போ இப்படி பேசுனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கு. அதேமாதிரி கடன் வாங்குறதுல, லோன் எடுக்கிறதுல, கிரெடிட் கார்டில், ஆன்லைனில் இந்த ஆப் மூலமாக இது பண்ணுறதுல, இதில் எல்லாம் அகலக்கால் வைக்கப்படாது, மற்றவங்களுக்கு கையெழுத்து போடப்படாது. இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். நினச்ச விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய நடக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் புது காரியத்தை ஜெயித்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவு தோல்வியை கண்டாலும் வெற்றிகளுக்காக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசிக்கு பேலன்ஸ்டான பலன் மேடம். ஏன்னா கேது பகவான் விலகிறாரு, 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரது மட்டும், 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தொழிலில் அதிகமாக கவனமாக இருக்கணும். ஆனாலும் லாபம் கிடைக்கும். வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ வெகு காலமாக மனதில் இருந்த ஏக்கங்கள் தீரும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி கொஞ்சம் மகிழக்கூட ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது வரதும், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 6ஆம் இடத்துக்கு ராகு வரதெல்லாம் அந்த வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சோர்ந்து போனவங்களாம் கூட இந்த டைமில் போகலாம். உடனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கும். அரசியல் உள்ளவர்களுக்கு வெற்றியும் அதிகாரமான பதவியும் கிடைக்கும். இந்த நவம்பருக்கு பிறகு சிலருக்கு நீதிமன்றத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாத கன்னியாராசிக்காரர்களுக்கு குழந்தை ஏற்படும். குழந்தை இருக்கின்றவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உல்லாச பயணங்கள்லாம் வரும். நெகட்டிவ்னு பார்த்தா கணவன் மனைவி உறவில் நெருக்கம் கம்மியாகும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குள்ள தாம்பத்தியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான நேரத்தை அவங்க ஒதுக்கணும். ஸோ கூட்டு தொழில் பண்ணால் நஷ்டம் பண்ணிடுவாங்க. யாராவது உங்கள் இப்போ கன்னிராசிக்காரங்க என் கூட பிஸ்னஸ் வாப்பா, கன்னிராசிக்காரங்க யாராவது உங்களை பிஸ்னஸ்க்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க, அவங்கள ஸ்கேம் பண்ண போகிறாங்க. 6ஆம் இடத்துல ராகும், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால. ஸோ அதில் வந்து பாருங்கள், கல்யாணமாகாத கன்னிராசிக்காரங்களுக்கு ஈக்குவலாக ஏஜில் கல்யாணம் ஆகும். எனக்கு வந்து 33 ஆகுது, எனக்கு நான் 29 வயசில் நான் ஏஜ் கம்மியாக நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஜென்ஸ் எதிர்பார்த்தாலும், எனக்கு 29 ஆகுது, ஏன் ஈக்குவலாக ஏஜில் தான் கல்யாணம் வேணும்னு பெண்கள் எதிர்பார்த்தாலும் கல்யாணம் தாமதமாகும். ஸோ அதனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பெருசாக பார்க்காம குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டால் கல்யாணம் உண்டாகும். அதே மாதிரி தூக்கம் கெடும். ஸோ இந்த டைமில் வந்து நிம்மதியான தூக்கமே வராது. நைட்டு வேலை இருக்கும், பகலில் தூக்கம் வரும், பகலில் தூங்கிட்டால் நைட்டு தூக்கம் வராது. இப்படி தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும். ஸோ கடன் யாருக்கா கொடுத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் யார்ட்டா கொடுத்தா கடன் திரும்ப வராது. பணம் வாங்கினவங்க ஒன்று ஊரை விட்டு ஓடிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு உடல்நிலை கேட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து ரொம்ப கீழே போயிடுவாங்க. அவங்ககிட்ட கடனை கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கடன் யார் கேட்டாலும் இல்லைன்றங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுக்க எல்லா பெருமாள் கோயிலையும் சுதர்சன சக்கரத்தில் சுதர்சனர் இருப்பார். அதாவது சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க. சுதர்சன நரசிம்மருக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க. அந்த சக்கரத்தாழ்வாருக்கு மாதம் ஒரு முறையாவது புதன்கிழமை போய் ஒரு துளசி மாலை போட்டு வந்தீங்கன்னா கன்னியாராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சனிக்கும் 6ஆம் இடத்துல இருக்க ராகுக்கும் 12ஆம் இடத்துல இருக்க கேதுவோட தொந்தரவும் கட்டுக்குள்ள இருக்கும். பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.